அக்கா சம்பவம் மேல சம்பவமா இருந்துட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் நல்ல பேச்செல்லாம் வந்துட்டு இருந்தது. திருச்சி கிழக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அங்கதான் வந்து ஏதோ ஜோடி போயிருந்தாங்க. அது போய் கீழே கீழெல்லாம் போய் ஆலோசனை பண்ணாரு, நல்லா இருக்கீங்களான்ட்டு. அதெல்லாம் ஒரு நல்ல சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆதவர்ஜுனா போலீஸ்காரர் ஏத்தி விட்டாரு. என்ன கதை, என்ன இப்படிலாம் போயிட்டு இருக்கு? முதல்ல சொன்ன சம்பவமே எனக்கு வந்து ஸ்கிரிப்டோ அப்படின்ற மாதிரி, ரெடி ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வீலுக்கு அடியில் ஒருத்தன் பைக்கோட மாட்டினப்ப வராத தலைவர், உங்கள் பின்னாடியே வந்து கீழே விழுந்து செத்து ஹாஸ்பிட்டல் அத்தனை நாள் இருந்து அந்த பையன் இறந்தே போயிட்டார் கடைசிக்கு. அப்போ வராத தலைவர், அந்த பையனோட இறுதி இதுக்கும் வராத தலைவர், இப்போ மட்டும் கரெக்டாக எப்படி அதுவும் கேமரா ஆங்கிளில் மாற்றுற அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அப்படி தான் உழுந்தது தான் உழுகுறீங்க, நீங்களும் அவங்களும் பேரலாக வந்தீங்க, அந்த டைமில் தெரியாதனமாக விழுந்தாங்கனால பரவாயில்ல. அவங்க விழவும் இவர் அந்த ஏரியாவுக்கு வரவும் அதை பார்க்கவும் இறங்கி ஓடி வரவும் புரியலையே எனக்கு. இதெல்லாம் எப்படி ஆன் த ஸ்பாட்டில் கரெக்டாக நடக்குது? ஸ்கிரிப்ட் தானே. அதாவது என்ன இது எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னா, ஆனால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், நீங்கள் இறங்கி போய் விசாரிங்க, அது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். நான் வேணும்னே ஒருத்தர் காலில் போய் ஏற்றுறேன், நம்ம ஆளுங்களாம் நம்ம பசங்களுக்கு என்ன தெரிய போகுது, தூக்கிட்டு அதை நம்ம பார்க்கும்போதே, அந்த வீடியோ பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு சிம்பதி. பார்த்தியா பாவம் தாவேக்கா பசங்க எப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க பாருங்கள், ஒரே போலீஸ் கடி ஆனால் 6 பசங்க தூக்கிட்டு ஓடுறாங்க, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி தாவேக்கா உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐயோ நம்ம பசங்க பார்த்தியா ஒரு பிரச்சனை வேணும்னா தூக்கிட்டு ஓடுறாங்க, இதுதான் நம்ம பசங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் பிளான் பண்ணி ஏற்றுனது தெரியாது. ஏன் ஏறிச்சு, எப்படி ஏறிச்சு? போன வாட்டி என்ன சொன்னாங்க, போலீஸ் வேன் வந்து பின்னாடி ரிவர்ஸ் வந்துச்சு, அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கும் வந்து பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்த வண்டி நின்றுட்டே தான் இருக்குது, இவங்க வர்றாங்க, அது மோஷன், அதாவது பின்னாடி எடுக்கிறதுனால அப்படி தெரியுது அப்படின்னு அதை நிரூபிச்சிட்டாங்க. நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் அதை வந்து உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஒரு வாட்டி ஏதோ பில்டப் பண்ணி இது பண்ணி பார்க்குறாங்க, அதை எல்லாத்தையும் உண்மையை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ விழுந்துட்டீங்க, நீங்களும் நானும் பைக்கில் போகிறோம், விழுந்துட்டோம், எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? கூட வந்தவர் உயிருக்கு ஆபத்தா? ஏன்னா அப்படி அவ்வளோ பெரிய ரோட்டில் அவ்வளோ வேகமாக வந்து விழுறுனா கூட வந்தவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவருக்கு எதாவது அடிபட்டுதா தானே? அந்த அம்மா எந்திரிச்சு கிள்ளி முத்தம் கொடுக்குது விஜயை. இல்லை இது எந்த ஊரில் புரியல. ஐயோ நம்ம கூட வந்த இப்போ நான்லாம் என் வீட்டுக்காரர் கூட போனால் முதல்ல உழுது அவர் தான் பார்ப்பேன். மனுஷன் உயிரோட இருக்காரா, செத்துக்கிட்டு போயிட்டாரா, அடிக்கடி பட்டுருக்கா, கை கால் தேய்ச்சி போயிருக்கா, என்ன எது அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த அம்மா எழுந்து முத்தம் கொடுக்குது. இவரோட பர்ஃபார்மன்ஸு, முன்னாடி வண்டி ஓட்டுனவர் கை கொடுக்க போகிறாரு, இவர் உடனே நைஸாக தள்ளி விட்றாரு, டே கையெல்லாம் கொடுத்து காட்டி கொடுக்காதரா. இதெல்லாம் நோட் பண்ணணும். அதுதான் உங்கள் பிரச்சனை. நீங்கள் இதை மேல் போக்காக பார்க்குறதால தாவேக்கா பொறுத்தவரையும் பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டு, பிளெயினாக பார்க்குறது. நாங்கள் அப்படி இல்லை, இன்டீரியராக நோட் பண்ணுவோம். ஒருத்தர் எந்திரிக்கும் போது தன்னுடைய மனைவியை பற்றி கணவனை பற்றி மனைவியோ பொருட்படுத்தாது விஜய்க்கு கை கொடுக்க போகிறது, விஜய்க்கு கிள்ளி முத்தம் கொடுக்க போகிறீங்கன்னா அப்பா அவன் விஜய் ரசிகர்கள், விஜய் நம்ம விழுவா, அண்ணன் வருவார், க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோன்ற ஆர்வத்தில். இப்போ அவர் கை கொடுக்க போகிறாரு, இந்த கை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னும் போது சரி இது ஸ்கிரிப்டு. அதாவது நான் விழுற மாதிரி விழுறேன், நீ கரெக்டாக ஆன் ஸ்பாட்டில் என்னை பார்க்குற, கரெக்டாக அவர் விழுவாராம், விழுற இடத்துல வண்டி நிற்குமா, இவர் உடனே போவாரா இறங்குவாராம். இதெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. இப்போ உண்மையிலே அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தொண்டர்கள் மேலே வந்து இது இருக்க ஆளாக இருந்தால், இப்போது நான் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்ற தகவல் வரும்போது தான் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில் தொண்டர்களை பார்த்து. இவர் எப்படி சொல்றாரு, நான் நிம்மதியாக போகணும், தயவு செய்து யாரும் என் பின்னாடி தொடராதீங்க, 4 மணி நேரம் எனக்கு பயணம் இருக்குது, என் பின்னாடி வராதீங்க, நான் நிம்மதியாக போகணும். அப்போ தன்னோட நிம்மதி மட்டுமே யோசிக்கிற ஒருத்தர் தான் அவர் அப்படின்றத அன்னைக்கே நம்ம புரிஞ்சிச்சு. வந்து அவர் மேபி ஏதோ நல்ல விதமாக சொல்ல வந்திருக்காரு நினைக்கிறேன். நல்ல விதமாக சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இப்போ நான் அவங்க வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன், அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. பார்த்து அக்கா நான் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கணும், நான் நல்லபடியாக தூங்கணும், அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் யாருமே அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. நான் நிம்மதியாக வீட்டுக்கு போகணும், 4 மணி நேரம் பயணம், யாரும் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னா நான் நல்லா இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாது. அரசியல் தலைவராக இருந்துட்டு இப்பெல்லாம் சொன்னா, அரசியல் தலைவராக இருக்கும்போது தான் இன்னும் கான்சியஸாக பேசணும். நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஆளாக இருக்கும்போது, ஒரு நடிகராக இருக்கும்போது நீங்கள் பேசுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நாளைக்கு ஒரு முதல்வராக வந்துட்டு ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பேசணும். அப்படி அந்த பதவியில் இல்லை, நான் ஏதோ யதார்த்தமாக பேசினேன், அதை நீங்கள் பதார்த்தமாக பேசுறீங்க அப்படின்லாம் அது அரசியலுக்கு வந்துட்டு வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி விஜய் எவ்வளோ பேசியிருப்பார். இப்போது ஈழத்தமிழர்களுக்கு நிதி கொடுங்கன்னா 500 ரூபா கொடுத்தாரு, அப்போல்லாம் யாரும் சட்டம் பண்ணல, சரி அவ்வளோதான்டா கஞ்சப்பைய அப்படின்னு விட்டாங்க.
இன்னைக்கு நீ ஒரு முதல்வர் ஆகிட்ட அப்படின்னும் போது நீ நோட்டீஸ்டு பர்சன். உன்னை நீ என்ன பண்ணாலும் உன்னை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் நோட் பண்ணுறது இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் நோட் பண்ணுறது இல்லையா, நீ நோட்டிசபிள் பர்சன் ஆகிட்ட. அப்போ நீ எல்லாத்தையுமே கான்ஷியஸாக பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கே நீ மக்களை பற்றி, அதாவது தொண்டர்களை பற்றி கவலைப்படாத ஆள், பின்னாடி வந்து செத்தப்போ கவலைப்படாத ஆள், டயரில் மாட்டினப்போ கவலைப்படாது. கரெக்டாக அவங்க விழுவாங்களாம், ஆனால் அடிப்படாதான், ஏந்து நிற்பாங்களாம். இவர் வந்து கை கொடுத்துவாங்களாம், இந்த அம்மா கிள்ளி முத்தம் கொடுக்குமா. ஆனால் அடியா ஆக்சிடெண்ட்டாக இவர் வந்து காப்பாற்றுறாராம். இது ஆக்சுவலி இப்போதான் அந்த ஒரு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து மேலோட்டமா பார்த்தேன். மேலோட்டமா பார்க்கும்போது இப்படிதான் அச்சோ பரவாயில்லப்பா நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு வந்து இதுதான் அவங்களுக்கு தேவை. புரியுதுங்களா? இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன், அதை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு தோணும், பா என்ன மாதிரி ஆளு பாரு, இறங்கி ஒரு தலைவர் வந்து செய்கிறாரு அப்படி. இப்போ நான் கேட்குறேன், இப்போது நடுவில் ஸ்டாலின் சாரும் உதயநிதி ஸ்டாலின் சார்லாம் வந்து ரோட்டில் போய் டீ குடித்தாங்க, சராசரியாக மக்களோட மக்களாம். எங்க நீங்கள் போய் குடிங்க பார்ப்போம். அதுக்கு குடிச்சா கூட்டம் கூடிடுவாங்க. ஏன் கூடுது? ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு போகிறாங்க, தொகுதி மக்களை பார்க்குறாங்க, மக்களோட மக்களாக இருக்காங்க, அதனால் கூடாது. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தான் பொத்திக்கு வச்ச மல்லிகை மூட்டை மாதிரி எப்பயாவது வரீங்க, எப்பயாவது போகிறீங்க. அதுவும் இப்போ ஏதோ ஒரு இதை எப்போவுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இது இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் டிமாண்டாக இருக்கோ அப்போ தான் அதை போய் அப்போ இவங்க டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க விஜயை வச்சு. இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ப்ராப்ளரும் ஸ்ட்ரைக் ஆச்சு. கமல்ஹாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த இருக்காரு. ஆனா அவர் வந்து அவரை பாக்குறதுக்கே அவ்வளவு பேர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி வருவாங்க. ஆனா எப்போ வந்து அவர் பிக் பாஸ் ஆங்கர் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாரோ, அவர் வாரத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்க அந்த ஒரு ஹைப்பே குறைஞ்சிரும். அதுதான் விஷயம். அதை தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஏன் எல்லாரும் விஜய் ரோட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து அவரால் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அடிக்கடிக்கு வந்து மக்களோட மக்களாக ஆன பிறகு உங்கள் மேலே இருக்க அந்த கிரேஸ்னஸ் போயிடும். அப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் ஆகிறீங்க. அந்த சாதாரண மனுஷனான பிறகும் உங்கள் மீது மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கா? இவரோட கொள்கையால் நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கோமா, அவர் நம்மளை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் அப்படின்ற மாதிரி மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்காரா, அந்த மாதிரி அதுக்கப்புறமா அந்த ஈர்ப்பு இருந்ததுன்னா ஓகே அப்படின்லாம். ஆனால் நீங்கள் இப்போ 4 வாட்டி வரீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அதாவது நீங்கள் கூட்டம் சேர்ற இடத்துல தான் கூட்டமாக இருக்குது, அதே வண்டி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் போகிற தூரம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இல்லை. அப்போ இதே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஒரே தொகுதிக்கு நீங்கள் போய் பாருங்கள், உங்களை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது அதுதான், அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது அவருக்கு. என்னதான் இருந்தாலுமே வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது, இப்போ தான் அதை கொண்டாடினாங்க. அந்த ஃப்ரேம் இவ்வளோ வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 22 வருஷமா சினிமாவில் இருக்கவோ யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன கேரக்டராக பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு ரசிகர்கள் பலமா இருக்கும். இவர் வந்து 20 வருஷத்துக்கும் தாண்டி வந்து சினிமாவில் இருக்காரு, அந்த ஒரு பலம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது வந்து ரசிகர்களா இல்லை தொண்டர்களான்ற ஒரு வித்தியாசமே தேவைப்படும். அது ரசிகர்களோ தொண்டர்களோ வேடிக்கை பார்க்க வந்தவங்களோ அது நம்மளுக்கு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கூடுறவங்க எல்லாருமே அது ஓட்டா மாறாது. அதாவது சிரஞ்சீவி இருக்காரு பார்த்தீங்களா, ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, அவருக்கு கூட அது கூட்டமே கிடையாது. அவர் என்ன ஆனார், அதான் இப்போ கமலஹாசன் அவர்களே சேர்த்து எடுத்துப்போமே, அவருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சு. விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமா, அவர் என்னாச்சு? அதாவது கூட்டம்ன்றது வேற, அந்த கூட்டம் ஓட்டாக மாறுறதுன்னு வேற. கட்சிக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது, அது சிலது இறங்கி வேலை செய்ய வேண்டியது. அந்த இறங்கி வேலை செய்யும் போது மட்டும்தான் அதற்கான ரிசல்ட்டை நமக்கு எடுக்க முடியும். எங்கள் அண்ணன் மூஞ்சே போதும், எங்கள் அண்ணன் மூஞ்சிக்கே வந்து ஓட்டு விழுகும் அப்படின்ற. இப்போ அவங்களுடைய வேட்பாளரே பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த அளவுக்கு இவர் வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்காரு பாருங்க. வீட்டில இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம், எங்கள் தலைவரே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தடி ஒரு ஆளாக வேட்பாளராக போய் எல்லாரையும் மீட் பண்ணி வீடியோ எடுத்து, இந்த வீடியோவை நான் ஆன்லைனில் போடுறேன், ஆன்லைனில் என்னை பார்த்து என்னுடைய இதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த களத்தில் இருக்கான சொல்கிறேன், அட பைத்தியக்காரா அதெல்லாம் சரியாக வராதுடா. ஏன்னா நீ சொல்கிற மாதிரி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆன்லைனில் இருப்பாங்க. இப்போ வீடு விட அப்போ ஆதவர்ஜன் என்ன பைத்தியமா, வீடு விட போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வீடு விடா போய் நான் தான் இந்த தொகுதி வேட்பாளர், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் போய் ரீச் ஆகும். யாரோ ஒருத்தம்பா வந்தாம்பா ஓட்டு கேட்கணும்னாப்பா போயிட்டாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் ஒரு தலைவர்களும் கூட போய் கேம்பெயின் பண்ணுறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு இவர் தான் இந்த தொகுதியோட இது. அப்போ இப்போ உதயநிதி வராருன்னா உதயநிதி பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் இந்த வேட்பாளரையும் பார்க்கும், அப்போ அவங்க அறிமுகமாகும். இதுதான் இது பண்ணும். இப்போ இவர் எத்தனை வேட்பாளரை, எனக்கு தெரிஞ்ச அந்த எம்எல் பாபுவை வந்து பிரபுவை வந்து பாபுன்னு சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த எம்எல் பிரபு கூட வந்து இன்னைக்கு டங்குவார் கிழியுது அவருடைய லட்சணம். ஆமாம், அந்த சொந்த கட்சியோடைய நிர்வாகியே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இணை செயலாளர், தாவேக்காவோட இணை செயலாளர் மாதவரம், இவரை வந்து இந்த மாதிரி எம்எல் பிரபுவை போட்டிருக்கீங்க, அவர் யாருன்னா இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறவர்,
அடுத்தவங்க நிலத்த ஆட்டையை போடுறவர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே, அதாவது தலைமையே ஒரு தற்குறி, அது கீழே இருக்கிறது வந்து பொறுக்கித்தனமா பண்ணுறவங்க, கொலை கஞ்சா அப்படி இருக்கவங்க, அவரு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அடியாட்கள், அந்த மாதிரி சில்லறத்தனம் வேலை பார்க்குறவங்க, இப்படி சில்லறத்தனமாக இருக்கிறவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து தங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அந்த வேட்பாளர் பேர் கூட தெரியல. பிரபு அப்படின்றத பாபுன்ட்டு போகிறாரு. அந்த லட்சத்தில் இருக்க தாவேக்காவுடைய நிலைமை. ஸோ அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவரே ஆன்லைனில் இருக்காரு, நம்ம மட்டும் எதுக்கு வந்து போய் பரப்புரெல்லாம் பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு இவங்க தலையெழுத்து நீங்கள் நம்பி ஓட்டு போட்டிங்கன்னா, அவங்க அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்லேருந்தே உங்களோட பிரச்சனைலாம் நாங்கள் கேட்குறோம், ஆன்லைன்லேருந்து ரோடு போடணுமா, தண்ணி வரலையா, லைட்டு போடணுமா, ஆன்லைன்லேருந்தே தான் நீங்கள் ஆன்லைனில் பதில் சொல்லி, அதாவது நம்ம சொல்லுவாங்களே, நீ வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிச்சா நான் வாட்ஸ்அப்பில் மொய் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோ, நீ அதான் அவ்வளோதான். அந்த மாதிரி இவங்களும் ஆன்லைனில் இது பண்ணிப்பாங்க, ஆன்லைன்லேயே எல்லாம் நடக்கும். ஏன்னா உருப்படாமல் போகிறதுக்கான வழி. ரைட்டு. இன்னொன்று ஒன்று, இது எனக்கு சரியாக தெரியல, ஏதோ விஜயோட சொத்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஏதோ பினாமி வந்து யாரா வச்சிருக்காங்க அப்படின்னா, 20 வருஷமா விஜயோட டிரைவரோட பையன் அதை வந்து ஏதோ பினாமி வச்சிருக்காங்க. எனக்கு புரியல என்னது பினாமின்னா உங்களுக்கு தெரியாதா? பினாமின்றப்ப இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு சர்டைன் அளவுக்கு மேலே சொத்து சேர்த்திங்கன்னா அதை வந்து இவ்வளோ பகுதி வந்து வரி கட்டணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சொத்தை என் பேரில் எழுதி வச்சுருப்பீங்க. நான் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, விஜயோட சொத்து என் பேரில் இருக்கா, அவ்வளோதான். இப்போ இவர் வந்து அதை பூதம் மாதிரி காவல் காக்கணும். இதில் எல்லாம் பொதுவாக நிறைய அரசியல் தலைவர்கள் இது பண்ணுவாங்க. இதில் வந்து பாரபட்சமே கிடையாது. அது மோடிஜியிலேருந்து எல்லா ஜியுமே பண்ணுற ஒரு விஷயந்தான் பினாமி மேலே வைக்கிறது. ஸோ இவர் வந்து டிரைவரோட மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னோடனே ஆஹா ஓஹோ, அண்ணனோட மனசை பார்த்தீங்களா. டிரைவர் இத்தனை வருஷமாக தனக்கு டிரைவர் இருந்த உடனே இந்த ஜாய் ஆலுகாஸ் நினைக்கிறேன், அந்த விளம்பரத்தில் அவர் கம்பல் ஜிமிக்கு வாங்கிட்டு வருவார் டிரைவரோட பொண்ணுக்கு. அது ரீல், இது ரியல். எங்கள் அண்ணன் ரியலத்தில் எல்லாத்துலேயும் ஒன்று. அந்த டிரைவருக்கு வந்து பினாமி கிடையாது, இந்த டிரைவர் பினாமி. நீ வந்து இது எப்படின்னா, நீ ஒழுக்கமாக சீட்டு கொடுத்தீங்கன்னா என் பையன் அடக்கி வாசிப்பான், நீ சீட்டு கொடுக்கலன்னா அண்ணனை போட்டு கொடுத்துருவான். இங்கே போட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த சீட்டு போட்டு கொடுத்துருக்காரு. வேற அவ்வளோ அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது டிரைவர் மேலாம். என் டிரைவர் பையனுக்கு போட்டு கொடுத்தீங்களே, வீட்டில் சாமான் தொலைக்கிற, அதாவது பாத்திரம் விளக்குறவங்க, வீடு பெருக்கிறவங்க, காய்கறிக்காரங்க, பால் பாக்கெட் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க யாருன்னா கொடுத்துருக்கலாமே, வீட்லையா வேறு இருப்பாங்க, ஏன் கரெக்டாக டிரைவர் பையனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? ஏன்னா டிரைவர் பினாமி, அதனால போட்டு கொடுக்குறாரு. அப்போ தானே நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருப்பார். என்ன விஷயம், என்ன கரெக்டாக தியாகி அண்ணன் தியாகி பாரு, கண்ணெல்லாம் தொடக்கிறாரு கூப்பிட்டு, டிரைவர் மகன் ஆஹா சோழியம் குடும்பி சும்மா ஆடாதுன்னு எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் விஜய் பண்ணுற ஒவ்வொரு அசைவுலையும் இருக்கும். இல்லைன்னா பொண்ணுக்கு 4 லட்சம் கடன் கொடுப்பாரா, பெத்த பொண்ணுக்கு 4 லட்சம் கடன். இது வேற ஒன்று இருக்கு, அதேதான். அம்மாக்கு அப்படியே லைனா அது ஒன்று பக்கம் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து ஏதோ ஒன்று சொல்லாததை வந்து திருச்சி தொகுதியில் வந்து அவர் திருச்சி கழக்கில் நிற்கும் போது அப்போ அது பிரச்சாரத்தில் ஏதோ சொன்னார். அவர் நிறைய விஷயம் சொல்லாமல் அப்புறமா சொல்லுவார், அது விஷயம். இது வந்து வேட்பு மனுவே நிராகரிக்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு வேட்பு மனுவை கூட ஒழுங்காக உங்களுக்கு வந்து தாக்கல் பண்ண தெரியாது. அப்போ நீ என்ன தலைவர், நீங்கள் என்ன முதல்வராகி நீங்கள் வந்து மோடியை வேறு எதிர்க்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி கொடுக்க மாட்டாங்க, இதுக்காக சட்ட சிக்கலில் நீங்கள் என்ன, அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு மணிப்பூர் கவர்னருக்கு லெட்டர் தற்கொலை தானே நீங்கள், அப்படி தான் இருக்கும். ஆமாம், மணிப்பூரோடைய ஆளுநருக்கு வந்து எழுதுறாங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, சரியான பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அதான் கேட்டால் அட்ரஸ் மாறி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அட்ரஸ் மாறி வந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. தற்கொலைன்னு ஒத்துக்கோங்க, தெரியல, விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது, அவரை சுற்றி இருக்கவருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்றத அப்பட்டமான உண்மை. இப்போ பெரம்பூரில் என்ன அப்படின்னா, ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது பிரமாண பத்திரத்தில் உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். நீங்கள் எங்கே படிச்சிங்க, நீங்கள் எங்கே டிகிரி முடிச்சிங்க, உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, உங்கள் பொண்டாட்டி பேரில் எல்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் மேலே எதாவது வழக்கு ஏற்கனவே இருக்கா அப்படின்றது பண்ணோம். தலைவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பாதி உண்மை பாதி பொய்ன்ற மாதிரி பாதி விஷயம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தம் மேலே இருக்க வழக்கை வந்து மறைச்சிட்டாரு. எனக்கு வழக்கெல்லாம் இல்லை, நான் ஒரு பியூரிஸ்ட் பாருங்க, என்ன மாதிரி நல்லவன் உண்டா நாட்டில். அதான் 2025 மதுரை மாநாடுல இவர் மேலே மாலை போடவோ என்னவோ போட வந்தோடனே இந்த பவுன்சர் வந்து தள்ளி விட்டு அந்த பையன் அம்மா கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, மம்மி என்ன பவுன்சர் தள்ளி விட்டாங்க அப்படின்னோடனே வாடா மகனேன்னு கூட்டிகிட்டு போய் அவங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிட்டாங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இவருக்கு மென்ஷன் பண்ணல, என் மேலே என்னோட தொண்டர்களே நான் வந்து நாய் மாதிரி அப்படி தூக்கி போட்டதுனால கோவமாயி என் மேலே கொடுத்துட்டாங்க, ஸோ அப்படி ஒரு கேஸ் இருக்குன்றத மறைச்சிட்டார். ஆனால் திருச்சி கிழக்கு தானே எப்படியும் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்றதுல
மென்ஷன் பண்ணிட்டார். இப்போ இதை படித்து பார்த்துருக்காங்க ரெண்டுத்தையும். என்ன இதில் எழுதியிருக்கு, இதில் எழுதலை, தப்பு தப்பாக இருக்குது, எது தப்பு எது சரின்னு தெரியல அப்படின்னோடனே, இல்லை இதுதான் சரி. விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு சம்மன் வந்ததே எனக்கு தெரியாது, இப்போ சம்மன் வந்து தெரிஞ்சிச்சு. அது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னுவாங்க. அது மாதிரி சம்மன் வர்றது தெரியாததுக்கு முன் பெரம்பூர், தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கிழக்கு திருச்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்னா, அப்போ நான் என்ன கேனையா, பெரம்பூரில் உட்காந்துருக்க தேர்தல் அதிகாரி, நான் என்ன கேனையா, அங்கே மட்டும் நீ வந்து கரெக்டாக சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி கொடுப்ப, அப்போ நான் உன் மேலே ஆமாம் நான் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், உன் வேட்புமனு நிராகரிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் வரல. அப்போ அந்த தேர்தல் அதிகாரிக்கு மட்டும் நீ கரெக்டாக கொடுப்ப, இப்போ என்னை பார்த்தா உனக்கு வந்து அவ்வளோ இதுவாக எகத்தாளமாக இருக்கா? இன்னும் அப்படி ஒரு செய்தி வெளியே ஆகலை. ஆனால் நிராகரிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இதில் ஒரே ஒரு ஆறுதல்னா, அண்ணன் வந்து 4 செட்டு அது சொல்லுவாங்க, 4 செட்டு இருக்குது, அதில் 2 செட்டை யூஸ் பண்ணி பெரம்பூரில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். மீதி 2 செட்டு இருக்குது. இப்போ இந்த மீதி 2 செட்டில் தான் மறுபடியும் என் மேலே வழக்கு இருக்குது. என் சொந்த தொண்டரை நானே பவுன்சரை வச்சு போ அப்படின்னு தள்ளி விட்டேன், அது கேஸாக மாறி இருக்கு அப்படின்னு இவர் வந்து எழுதி அந்த 2 செட்டு திருப்பி தாக்கல் பண்ணார்னா வாய்ப்பு இருக்குது. இல்லை நிராகரிக்கணும் அப்படின்னா நிராகரிக்கலாம். அது என்னன்னு அந்த மாதிரி அதோடைய அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் பெரம்பூர் வேணும் அப்படின்றதுனால அந்த 2 செட்டை யூஸ் பண்ணி திருப்பி வாய்ப்பை அமைச்சிக்கணும். அவர் விஜய் அவர்கள் அமைச்சிக்கணும். வேறு வழி இல்லை, நோ ஆப்ஷன். ஏதாவது ஒன்று தொடுங்க, இன்னும் ஒரு விரல் நின்றுறீங்க, அவ்வளோதான்டா உனக்கு இருக்கிற ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன், அதை தொட்டு தான் ஆகணும் அப்படின்ற கதை தான் இப்போ விஜய் கதை. அதாவது தாவேக்கா எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து தாவேக்காவில் யாருக்கு பிரோஜனம் இருக்கோ இல்லையா, இந்த யூடியூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டென்ட்டாக வந்து இது வாண்டடாக வந்து கண்டென்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. யூடியூப் குடும்பங்களை வாழ வைக்கும் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி பொன்னான நேரத்தில்